சுத்தி ஏன் எல்லாரும் என்னையே கலாய்க்கிறாங்க? எவ்ளோ வேலை எவ்ளோ வேலை எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை. முடியலையே. ஓஹோ, முடியலையே. காலையில எந்திரிச்சு ஹாரிய எழுப்பணும், ஷின்சான் எழுப்பணும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆபீஸ்க்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள என் பெண்டு நிமிந்துருது. முதல்ல நான் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஆக்ஷன் காமின் பார்க்க உட்காரணும். அது முடிச்சிட்டு 5:30 மணிக்கு கசாமா வருவான், அவன் கூட போய் நான் விளையாடணும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குப்பா. எப்பா நடக்கும் போது கண்ணை எங்க வச்சிருப்ப ஷின்சான்? பார்த்து நடக்க மாட்டேன். இப்படி வந்து முதல்ல பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேன்லம்மா, அப்புறம் எதுக்கு நீங்க குறுக்க வந்து நிக்கிறீங்க? போறமோங்க. இங்க என் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒழுங்கா போய் எதையாவது எடுத்து படிக்கலாம்ல. படிப்பா என்னம்மா? சரி, படிக்க இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது டிராயிங் புக் எடுத்து பொம்மை வரைய வேண்டியதுதானே? அதையாவது பண்ணலாம்ல. எவ்வளவு நேரம் வரையறது? ஏதாவது பண்ணு ஷின்சான். சரி, புடி புடி சைமான் புக்காவது கொடுங்க, படிச்சிட்டு இருக்கேன். அது என்ன புரி புரி சைமான்? ஏமா நேத்து தானமா எழுதுனேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இதோ இந்த புக்கு தான். கையிலேயே வச்சுக்கிட்டு கேக்குறானே. அடுத்த போட்டியாளர் களத்தில் இறங்கி இருக்கிறார். இவர் எவ்வளவு தூரத்திற்கு பந்தை அடிக்கிறார் என்பதை இங்க நான் ஒருத்தி தனியா கத்திட்டு இருக்கேன், அதை கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா எந்திரிச்சு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. மிச்சி, வெளியில ஒரே குளிரா இருக்கு, நான் எப்படி வெளியே போக முடியும்? சொன்ன வேலை என்னவோ அதை மட்டும் செய். ஆமா. வழியில இப்ப எதுக்கு தேவையில்லாம குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்க ஷின்சான்? என்னது ஒதுங்கி ஓரம் அடிக்கணுமா? சீரோ, நீங்கதான் தனியா இருக்கியா? எங்க அம்மா என்ன விளையாடவும் விட மாட்டேங்கிறாங்க, வெளியே போகவும் விட மாட்டேங்கிறாங்க. நாம 2 பேரும் இங்கே தங்கிக்கலாம். இங்க பாரு ஷின்சான், இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து உன் பேக்ல அடுக்கி வச்சிடு. நான் போய் உனக்கு சாப்பிடறதுக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரேன். என்ன என்ன அம்மா எனக்கு சாக்லேட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க? நான் தான் புரி புரி ஷின்சான், நான் தான் அது. பாவம், ரொம்ப கலைச்சு போயிட்டான் போல இருக்கு. ஏன் நாங்க புரி புரி செய்யமானா இருக்க கூடாதுங்களா? பல வருஷங்களுக்கு முன்னாடி புரி புரி சைமோன்ற ஒரு வீரன் நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதே ஊர்ல ஒரு குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த குடும்ப தலைவி ஒரு நாள் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் வெட்டிக்கிட்டு இருந்த காய்கறில இருந்து புரி புரி சைமான் மாதிரியே ஒரு கதை தான் இது. யார் ஏரியால வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ எங்க இருக்கு பைலே? எதுக்கு நடிக்கிறீங்க? அப்படி ஓரமா போய் விளையாடுங்க, போடா. ஏய், இவன் முகத்தை பாரு. ஆமா, ஒட்டிக்கொள்ள ஒரு மண்டை ஓடே. இவனுங்க கிட்ட எல்லாம் அடி வாங்க வேண்டி இருக்கு. இங்க இருந்து. ஏய், ஓய் அடிச்சிங்க ஆமா பையன். அப்பா நான் தான்ப்பா புரி புரி ஷின்சான். வணக்கம், வாங்கிக்கோங்க. ஷின்சான், என்ன தைரியம் இருந்தா ஒருத்தனை போட்டு இப்படி 2 பேர் இன்சப் பண்ணுவீங்க? உங்களை இப்படி 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 புரி 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 எப்படி உன்னை காப்பாத்தணும் பாத்தியா? ஷின்சான், நான் ஏன் ஒரு ஆமை மாதிரி படுத்துட்டு இருக்கேன்? ஏன்னா இது என்னோட கதை, என் கதையில உனக்கு கொடுத்த கேரக்டர் இதுதான். என்னது? சரி, அப்ப என்ன பழையபடி கசமாவா மாத்திடு. நீ பழைய கசாமாவா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி மர்மத்தீவு. என்னது, கன்னி தீவா? ஆமா, அங்க போனதான் நீ பழைய மாதிரி மாறுவேன். ஷின்சான், அந்த இடத்துல தானே அந்த டிராகன் கிங் இருக்கான். ஆமா ஆமா, அந்த டிராகன் கிங் என்னவோ அங்கதான் இருக்கான். ஆனா எனக்கும் ஷிரோகமனை பார்த்து பயம் கிடையாது. என்ன ஷிரோ, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி சரி, ஓர பேசாத, வா கிளம்பலாம். அதான் பேசும்போது கிளம்புறது. எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? போய் கப்பல் எங்க இருக்குன்னு தேடு. கப்பல் வந்து நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஓஹோ, சரி போய் தேடுவோம். கப்பல் தேட சொன்ன எங்கடா ஓடுற? ஒரு உதவி, நாங்க இந்த கப்பல் எடுத்துட்டு டிராகன் கிங்க பார்க்க மர்மத்தீவுக்கு போனோம். என்னது கப்பல்? அவன் கண்ணுக்கு என்னாச்சு? இது மண்ணால செஞ்ச படகு. என்னது மண்ணால செஞ்ச படகா? இது என்கிட்ட சொல்லாம ஏமாத்தி வித்துட்டியா நீ? அச்சச்சோ, அவசரப்பட்டு நான் மசாவ் கிட்ட உண்மையை வளரிட்டேனே.
ரெண்டு பேரும் கொஞ்சம் அழகத்தை நிறுத்துறீங்களா? நம்ம உடனடியா அந்த கன்னி தீவுக்கு போகணும், இல்லன்னா நம்மளால பழையபடி மாற முடியாது. பரவாயில்லப்பா, 2-in-1 பஸ்ஸே வருது, அதுல போயிடலாம். வாங்க வாங்க. இன்னும் இந்த கதையில என்னெல்லாம் வரப்போகுதோ. பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, யாரும் அந்த டிராகன் கிங் கிட்ட மாட்டிக்க கூடாது. வந்துருச்சு, ஓடுங்க 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 ஓடுங்க. சதக் 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 இங்க சதக் என்னடா நடக்குது? சதக் சதக். என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா புரி புரி சின்சான்? உன்னை நான் வரவேற்கிறேன். அப்பா, டிராகன் கிங் அந்த டப்பா கொஞ்சம் கொடுப்பா. கண்டிப்பா, உனக்கு இல்லாம வேற யாருக்கு தர போறேன்? சரியான தொம்ம கிங்கா இருக்கானே, கேட்டு ஒண்ணு கொடுத்துட்டான். ஐயா ஐயா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, டப்பா என் கையில கிடைச்சிருச்சு. தொந்து பார்த்தலாம் என்ன இருக்குன்னு. வா. ஐயா, ஜாலி ஜாலி, சூப்பரா புகையெல்லாம் வருது. ஐயா, தொம்ம கிங்க நான் ஜெயிச்சிட்டேன், தொம்ம கிங்க நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தான் அந்த புரி புரி சாய்மான் பாட்டு. ஆமா, இந்த பையன் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கான்?